ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறது, அந்த ஹேபிட் கூட நம்ம எப்படி வந்து லாங் டேர்மாக வந்து ஸ்டிக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்மள நிறைய பேர் வந்து ஒரு ஹேபிட் எடுப்பீங்க, ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து. ஸோ ஒரு 2-3 டேஸ் அந்த ஹேபிட்டை வந்து அப்படியே உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ணுவீங்க. பட் ஒரு 1 வீக் அப்புறமா வந்து அதை அப்படியே கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போயிடும். இதை நானும் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாமல் நம்ம ஒரு ஹேபிட் எடுத்துட்டோன்னா அது எப்படி வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக லாங் டேர்ம் வரைக்கும் அது கூட ஸ்டிக் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். இந்த ஹேபிட் வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். லைக் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்றதா இருக்கலாம். ஸோ எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த ஹேபிட்டு கூட நம்ம எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டிக் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்கள் கோல்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு ஸோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், திஸ் இஸ் பிரவீன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வித் லீஸ்ட் எஃபோர்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி, ஓகே நம்ம இந்த ஹேபிட் எடுத்துட்டோம், இந்த ஹேபிட் வந்து நம்ம இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், நாளைக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஹேபிட்டே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி அதை முடிக்கும்போது ஒரு 2-3 டேஸ் வந்து உங்களால் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து அது மேலே வந்து ஒரு வெறுப்பு வந்துடும். நம்ம டெய்லி பண்ணிகிட்ருக்கணுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்குது. ஸோ அந்த ஹேபிட் வந்து ஹார்டாக இருக்கனால நீங்கள் வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக அது கூட ஸ்டிக் பண்ண மாட்டீங்க. 2 வீக்ஸில் வந்து அதை வந்து அப்படியே விட்டுருவீங்க. ஸோ அப்படி இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு டெய்லியும் ஒரு 100 புஷ்அப்ஸ் எடுக்கிறேன்னு ஒரு ஹேபிட் வச்சுருக்கீங்கன்னா, ஸோ அதை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி புஷ்அப்ஸே எடுத்தது இல்லைன்னா, ஸோ ஸ்டார்ட் வித் 10 or 20. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் 10 இல்லை 20 புஷ்அப்ஸ் எ டே வந்து லிமிட்டடாக செட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் 100 செட் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் டெய்லி பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி புஷ்அப்ஸே பண்ணல. ஸோ நீங்கள் புதுசாக பண்ணுறப்போ அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் 1 வீக் மேலே தாண்டினாலே ஓகே இதுக்கு மேலே பண்ண முடியாத நான் விட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மாலாக செட் பண்ணுறப்ப, லைக் இப்போ நான் இன்றைக்கி வந்து ஒரு 20 புஷ்அப்ஸ் பண்ணுறேன், நாளைக்கு ஒரு 25 ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா ஒரு 30 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கிராஜுவலாக வந்து அந்த நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஈஸியாக அது கூட வந்து லாங் டேர்மில் வந்து ஸ்டிக் பண்ண முடியும். ஸோ எடுத்தோடனே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓகே இன்றைக்கி 100 பண்ணுறோம், 150 பண்ணுறோன்னா இட் won't work. இந்த மாதிரி வந்து நம்ம லிமிட்டடாக வந்து ஒரு விஷயத்தை செட் பண்ணுறப்ப அது கூட நீங்கள் வந்து உங்களால் வந்து டெய்லியும் அதை ஈஸியாக பண்ண முடியும். அது கூட லாங் டேர்மாக நம்ம ஈஸியாக ஸ்டிக் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான ஹேபிட்டாக இருந்தாலும் அதை அப்படியே வந்து நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணோன்னா லாங் டேர்மாக அது கூட நம்ம ஸ்டிக் பண்ண முடியும். எந்த ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, அதை ஸ்டார்ட் பண்ணுறப்போ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிராஜுவலாக போக போக அதோட எஃபர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஹேபிட் க்ரியேட் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு டைமில் வந்து அந்த ஹேபிட்டை வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். லைக் ஓகே எக்ஸ்கியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஓகே நான் இவ்வளோ நாள் பண்ணிட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஓகே இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வெளியில் போகலாம் ஜிம்முக்கு போகாமல். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்கியூஸ் வந்து கண்டிப்பாக வரும். எனக்கும் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து 2 விஷயம். ஒன்று வந்து டைம் அண்ட் லொக்கேஷன். ஸோ நான் இந்த ஹேபிட் வந்து எந்த டைமில் பண்ண போகிறேன், எந்த லொக்கேஷனில் பண்ண போகிறேன்னு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது 2 ஃபிக்ஸ் பண்ணிடணும். எப்பயுமே வீட்டில் கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னா, ஓகே இந்த டைமில் வந்து கிட்டாரு நான் என் ரூமில் நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி ஃபேக்டர்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து டிஃபைன் பண்ணிடணும். ஓகே டைம் லொக்கேஷன் கிடச்சிருச்சு. ஓகே அந்த ஹேபிட் வந்து அந்த டைமில் அந்த லொக்கேஷன் பண்ணுறோம் நமக்கு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரில, அபவுட் டிட்டோரட் எஃபெக்ட், விச் இஸ் லைக் இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, ஒரு டிஷர்ட்டோ ஷர்ட்டு பேண்ட் ஏதோ ஒன்று வாங்குறீங்க. பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷர்ட்டு பார்க்குறீங்க, ஓகே ஷர்ட் வந்து நல்லாயிருக்கு, பட் அதே மேட்சிங்கில் நம்ம ஒரு ஃபேண்ட் வாங்கிடலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகே சரி ஃபேண்ட் வாங்கலாம் அப்படின்னு வாங்குவீங்க. ஓகே ஃபேண்ட் வாங்கிட்டு அந்த சரி நம்ம அந்த ஃபேண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷூ மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் கம்மியான ப்ரைஸில் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த செயின் லிங்க் இருக்குங்க பார்த்தீங்களா, ஷர்ட் வாங்க தான் நீங்கள் வந்தீங்க, பட் நீங்கள் வாங்கிட்டு போகிறதோ 3 ப்ராடக்ட்ஸ், ஷர்ட்டு, பேண்ட்டு அண்ட் தென் ஷூ. ஸோ இதுதான் வந்து டிட்டோரட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதே எஃபெக்டை நம்ம அப்படியே ஹேபிட்ஸில் அப்ளை பண்ணுறோம். எப்படி அப்ளை பண்ணுறோன்னா, நமக்கு வந்து எப்பயுமே டெய்லி கம்பல்சரி ஹேபிட்ஸ்னு இருக்கும். கம்பல்சரி ஹேபிட்ஸ்னால் தெரிலனா, நம்ம ப்ரஷ் பண்ணுறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, இது எல்லாமே வந்து கம்பல்சரி ஹேபிட்ஸ். ஸோ இந்த கம்பல்சரி ஹேபிட்ஸ் கூட நம்மளோட நியூ ஹேபிட்டை வந்து நம்ம லிங்க் பண்ணணும், ஹூக் பண்ணணும். நம்ம எப்படி அதை பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா என் ஷர்ட்டை வந்து ஹேங்கரில் போடுறப்போ பக்கத்துலேயே வந்து என்னோடய ஜிம்
டிஷர்ட் இருக்கும். அப்புறம் வந்து எனக்கு ஞாபகம் வரும், ஓகே நம்ம வந்து ஜிம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட் எடுத்து போட்டுட்டு நான் ரெடி ஆகி கிளம்பிடுவேன். ஸோ இதே தான் நம்ம என்ன கம்பல்சரி ஹேபிட் இருந்தாலும் அந்த கூட இதை வந்து செயின் லிங்க் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட கம்பல்சரி ஹேபிட்ஸ் கூட அதை வந்து லிங்க் பண்ண பாருங்கள். ஸோ அப்படி லிங்க் பண்ணிட்டாலே வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து ஓவர். டைம் கிடச்சாச்சு, எந்த டைமில் பண்ணுறோன்னு, லொக்கேஷனும் தெரிஞ்சாச்சு, எந்த லொக்கேஷனும் பண்ணுறோன்னு. அதுக்கப்புறம் நமக்கு இது எப்போ பண்ணணும்னு தெரியணும்ல. அதனால தான் வந்து நம்ம கம்பல்சரி ஹேபிட்ஸ் கூட லிங்க் பண்ணிட்டோன்னா, ஓகே நான் இது பண்ணி இப்போ நான் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் இது பண்ண போகிறேன், நான் வந்து இது ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லிங்க் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் யுவர் என்விரான்மெண்ட். நம்ம என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம ரெஸ்பான்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாத்ரூம் சிங்கர், நீங்கள் குளிக்கும்போது பாடுவீங்க. இதே வந்து நீங்கள் லிஃப்ட்டில் ஒரு 5 பேர் கூட லிஃப்ட்டில் போயிட்டுருக்கும்போது உங்களால் பாட முடியாதுல்ல. ஸோ அதுதான் வந்து உங்கள் ரெஸ்பான்ஸ் வந்து உங்கள் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே தான் வந்து நம்ம ஹேபிட்ஸ்க்கும் அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் உங்கள் என்விரான்மெண்ட் சுற்றி, நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி அந்த ஹேபிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து நான் இனிமேல் கிட்டார் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிட்டார் வாங்கி வீக்லியும் வச்சுட்டீங்க. அந்த கிட்டாரை வந்து மேக் இட் அவைலபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த கிட்டாரை வைங்க. ஸோ உங்கள் முன்னாடி அந்த கிட்டார் இருந்துச்சுன்னா, ஓகே ஈவினிங் வந்தோடனே அந்த கிட்டார் பார்த்தோன்னே, ஓகே நம்ம இது வாங்கி வச்சுருக்கோம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் எந்த ஹேபிட்டாக இருந்தாலும் சரி உங்கள் முன்னாடி அது அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கூட நீங்கள் லாங் டர்மாக ஸ்டிக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, 4th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கான டிப்பு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, த 2 minute ரூல். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து அட் சம் பாயிண்ட் நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு இடத்துல வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறீங்க. ஓகே நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஹேபிட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்கிப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 minute ரூலை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு ஹேபிட்டை வந்து ஒரு 2 minutes மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஓகே நம்ம இன்றைக்கி இந்த ஹேபிட்டை வந்து பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா, ஓகே அட்லீஸ்ட் நம்ம இந்த 2 minutes வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா ஓகே. இது நான் வந்து எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே வீடியோ எடுக்கிறதே ப்ரொக்ராஸ்டினேட் ஆகும். ஸோ ஓகே நம்ம நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, சரி ஓகே நம்ம 2 minutes வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இன்னும் அதே மாதிரி ப்ரொக்ராஸ்டினேட் ஆச்சுன்னா, ஓகே நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் வீடியோ எடுக்கிறது அப்படின்னு இருக்கும். ஸோ நான் கேமரா பட்டன் ஆன் பண்ணதுக்கப்புறமாவே ஓகே நான் அப்படியே பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்படியே 2 minutes வந்து 20 minutes ஆயிரும். என்னோடய வீடியோவே ஷூட் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரொக்ராஸ்டினேட் ஆகுதோ அப்போ வந்து இந்த 2 minute ரூலை யூஸ் பண்ணுங்கள். இட் ஒர்க்ஸ். 5th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் யுவர் ஹேபிட்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நிறையா ஹேபிட் இருக்கும் ஒரு நாளைக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதை டெய்லி மானிட்டர் பண்ணுறப்போ ஸோ நீங்கள் வந்து அதில் எவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆகிருக்கீங்க, அதில் எவ்வளோ வந்து நீங்கள் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். நம்ம அந்த ஹேபிட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், ஹேபிட்டுக்கு அப்புறமா எப்படி இருக்கும், ஸோ அது எத்தனை நாள் நம்ம பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ராக் பண்ணும்போது தெரியும். ஸோ அதே மாதிரி ட்ராக் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா, ஓகே நமக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே நமக்கு இன்றைக்கி வந்து இந்த ஹேபிட்டை முடிச்சிடும்னு வந்து ஒரு டிக் போட்டோன்னா, ஓகே நம்ம நாளைக்கும் இதே மாதிரி முடிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த டிக் போட்டுகிட்டே இருப்போம்ல, அப்போ வந்து நமக்கு மோட்டிவேட் ஆகும். ஓகே நம்ம டெய்லியும் பண்ணணும், அந்த ஹேபிட் பண்ணணும்னு வந்து உங்களுக்கு தோணும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பர்சனலாக ஒரு ஆப் சஜஸ்ட் பண்ணுறேன், அது வேணுன்னா யூஸ் பண்ணுங்கள். இட் இஸ் லூப் ஹேபிட் ட்ராக்கர். ஸோ இதுதான் வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதை யூஸ் பண்ணி டெய்லியும் வந்து நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோமான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் டிக் பண்ணிட்டே வருவேன். ஸோ அதுவே வந்து நமக்கு நெக்ஸ்ட் டே வந்து அந்த மோட்டிவேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஹேபிட்லாம் இருக்குது, இந்த ஹேபிட்லாம் முடிக்கணும்னு சொல்லி நமக்கு அதுவே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஹேபிட்டை வந்து ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணி அதை வந்து த்ரூ அவுட்டாக நம்ம லாங் டர்முக்கு வந்து ஸ்டிக் பண்ண முடியும். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்